வணக்கம். செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு அறம் சார்ந்த தலைப்புகளை ஒரு விழிப்புணர்வு கருத்தொன்று சொல்லலாம் என்று இருக்கிறேன். இந்த விழிப்புணர்வு நீண்ட காலமாக போய்கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி தான் கதைக்கப்படுறேன். அது என்ன விடயம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வேறு நாட்டில் ஒழிச்சிருக்கிறார். அவர் ஒழிச்சிருக்கிறார் என்று சொல்றதை விட தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வருவார், அவரை நாங்கள் பார்த்த நாங்கள் அவரோட போய் சாப்பிட்ட நாங்கள் என்று சொல்ற அந்த துவார சம்பந்தமான செய்திகள் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த செய்திகளுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும். அது என்ன மாதிரி நிகழ்ச்சி நிரல் என்று சொன்னால், இப்ப எங்களுக்கு சாதாரணமா தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கல சந்தோஷமா இருக்குதோ தலைவர் இருக்கிறார். ஆனா உண்மையில அவைகள் சொல்ல வார மறு வார்த்தை, அது மற்ற பக்கத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் என்னத்தை சொல்ல வருகின்றன, தேசிய தலைவர் சண்டையில சண்டை பிடிக்காமல் ஓடி ஒளிஞ்சிட்டார். எல்லா மக்களும் சாகைக்குள்ள அவர் மட்டும் தான் மட்டும் வாழணும் என்று சொல்லி சண்டையில இருந்து அவர் தப்பி ஓடி ஒளிச்சிருக்கிறார். இந்த செய்தியைத்தான் எங்களுக்கு சொல்ல வரையணும். ஆனால் அதை இப்படி தேசிய தலைவர் ஒளிச்சோடிக்கிட்டார், பயந்து ஓடிக்கிட்டார் என்று சொன்னால் நாங்கள் கேட்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் அந்த சொல்றாக்கள் எங்களுக்கு கோபம் வரும். அதாலே அவைகள் அந்த வார்த்தைய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இப்ப நாங்கள் எல்லாரும் பார்த்துனாங்க, போனாங்க, வந்தாங்க, கதைச்சினாங்க, அவருடைய இருந்து சாப்பிடுனாங்க என்று சொல்லி எல்லாருமே அழைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கதையை நாங்கள் சாதாரணமா கடந்து கொண்டு போறோம். ஆனால் ஒன்று உண்மை, எல்லாருக்குமே அதற்கு இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்குமே தெரியும், தலைவர் உயிரோட இல்லை. தலைவர் அந்த மண்ணில அவர் கடைசி மணியரம் மட்டும் சண்டை பிடிச்சு மற்ற கடைசி இலட்சியத்துக்காக அவர் வீரமரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கூட்டம் உண்டு, இல்ல தலைவர் உயிரோடு இருக்கிறார், தலைவரை நாங்கள்லாம் ஏத்தி அனுப்பினாங்க, நாங்கள்லாம் அவரை இறக்கினாங்க, அவரோட கூட நான் தான் போனேன் என்று சொல்லி நிறைய ஆட்கள் அது யூடியூப்புகளில் இது வீடியோகள் போடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதை நாங்கள் கடந்து கொண்டு வீடியோ போட வைக்கல, தலைவர் வீரமரணம் எங்களுக்கு தெரியும், என்னத்தையாவது வச்சுட்டு போட்டோம் தான் நாங்கள் நினைப்போம். ஆனா இது ஒரு ஆள் 2 பேரால சாதாரணமாக செய்யற பரப்புற ஒரு தகவல் இல்லை. இது மிகவும் திட்டமிட்டு ஒரு வலை அமைப்பை உருவாக்கி அதில ஆக்கள் உள்வாங்கப்பட்டு, ஊதியத்துக்கு உள்வாங்கப்பட்டு, அந்த ஆக்கள் சில ஆக்கள் இயக்கத்துல ஏற்கனவே இருந்த ஆக்களா இருப்பேன், அப்படியான ஆக்களை உள்வாங்கி இயக்கத்தோட நல்ல தொடர்பில இருந்த ஆக்களை அவைகள் அந்த அந்த செய்தியை பரப்புறதுக்கு அவைகள் ஊதியம் சம்பளம் கொடுத்து தான் ஆக்களை வச்சிருக்கணும். அவைகள் ஒவ்வொரு விதமான செய்திகளை பரப்பிக்கொண்டே இருப்பின. ஆனால் இந்த செய்திகளுக்கு பின்னால என்னத்தை இவைகள் சொல்ல வருகினம் என்று நீங்கள் பார்த்தால், இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்த வரும். அதுவும் எந்த சமரசத்துக்குமே இணங்காமல் கடைசி மட்டும் போராடி வீரமரணம் அடைந்த அந்த சொந்த மண்ணிலேயே வீரமரணம் அடைந்த அந்த விடுதலை இயக்கத்தையும் அந்த விடுதலை இயக்கத்தை வழிநடத்திய மாபெரும் தலைவனையும் அந்த வீர வரலாறை இல்லாமல் ஆக்கணும். அதுக்காக இது திட்டமிட்டு எங்களுக்கு தெரியும், அரசாங்கம், எங்களோட அரசு, பிராந்திய அரசு, சர்வதேச அரசுகள் எல்லாமே இந்த சதி வலைக்கின்ற திட்டமிடலுக்குள்ள நிச்சயமா இருக்கணும். இதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், இப்ப நாங்கள் எங்களோட விடுதலை இயக்கத்தை பற்றி ஒரு பதிவை போடலாம், ஏதாவது ஒன்று போட்டால் உடனே அது யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ உடனே தடை செய்யலாம். ஆனால் இந்த செய்தி தலைவர் ஒழிச்சிருக்கிறார், ஓடி இருக்கிறார், நாங்கள் அவரோட போனாங்க, அவரை பார்த்து நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் என்று சொல்ற ஆக்கள் செய்திகள் போடைகள், அந்த செய்திகள் எந்த தடையுமே இல்லை. அப்ப நீங்கள் இதுல இருந்து பார்க்கலாம், இந்த சர்வதேச சமூகமோ பிராந்திய சக்திகளோ இல்லாட்டால் எங்கட இலங்கை அரசாங்கமோ எப்படி இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுல இவே முனைப்பா இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் அவதானிக்கலாம். இது இந்த தலைவர் ஓடிட்டார்னு சொல்றது. மற்றது இன்னொரு செய்தி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, இயக்கத்துக்கு உள்ள அந்த விடுதலை இயக்கத்துக்குள்ள
அவைகள் ஆளையாள மாறி காட்டி கொடுத்தவை, அவை காட்டி கொடுத்தது, இவை காட்டி கொடுத்தது, இவை துரோகி என்று சொல்ற அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் இப்ப பொதுவாகவே வந்து கொண்டு இருக்குது. அது உண்மையிலேயே அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அந்த விடுதலை இயக்கத்துக்கு களங்கத்தை கற்பிக்க வேணும். அதுல உள்ள அதுக்கு மேல எவ்வளவு சேறுகளை பூசியலுமோ அவ்வளவு சேறுகளை பூசி அடுத்த தலைமுறைக்கு இந்த விடுதலை போராட்டம் அது போய் அது சும்மா தலைவர் செய்தவர் ஆக்களை சாவ கொண்டவர் ஆனால் அவர் ஓடி ஒழிச்சிட்டார் என்ற இந்த பொய்யான கட்ட கதையை சொல்றது. மற்ற சொல்றது அது உள்ளுக்கு இருந்த ஆக்களை எல்லாம் மாறி மாறி அடிபட்டு காட்டி கொடுத்துதான் இந்த போராட்டம் தோத்தது, இல்லாட்ட நாங்க வென்றிருப்போம், தமிழ் எடுத்திருப்போம் சொல்லி அப்படியான பொய்யான கதைகளை அடுத்த தலைமுறைக்கு பரப்புறதுக்கு சொல்லி இது திட்டமிட்டு நிகழ்ச்சி நெறில கீழே இந்த ஆக்கள் எல்லாம் வந்து கதைப்பின நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்லி நாங்கள் தலைவரோட போனாங்க, தலைவர் ஈரைக்கு நாங்கள் தான் பார்த்தாங்க, இறங்கைக்கு நாங்கள் தான் பார்த்தாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன அந்த விடுதலை இயக்கத்துக்கு எதிரான சேறு பூசல்கள் அவைகள் அப்படி செய்வே இப்படி செய்தவை என்று செய்யாததுகள் எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை சொல்லி 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 கதைச்சு கொண்டே இருப்பின. ஆனா அந்த கதைக்கிற அந்த ஆட்கள் வந்து இலங்கை அரசாங்கம் எப்படி ஒரு இன அழிப்பை செய்ததுன்றதை பற்றி ஒரு நாளுமே வாய் திறக்க மாட்டேன், எதுவுமே கதைக்க மாட்டேன். ஆனால் இந்த விடுதலை இயக்கத்தை ஒரு இன அழிப்பிலிருந்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்காக தங்களோட உயிரை கொடுத்து அந்த இளம் தலைமுறையினரை அந்த வரலாற்றில எங்களுக்கு தமிழ் இனத்துக்கு கிடைத்த மாபெரும் தலைவர் இந்த விட்டு கொடுப்புக்கும் இல்லாமல் இந்த இனத்துக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி கடைசி மட்டும் போராடி வீரமரணம் அடைந்த அந்த தலைவரை பற்றி குறைவா கதைக்கிறது, அவரை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறத நீங்க பார்க்கலாம். இதுகளுக்கு பின்னால உண்மையில என்ன இருக்குதுன்னு சொன்னா இந்த வரலாறு உலகத்திலேயே மிகவும் உன்னதமான தியாக நிறைந்த இந்த வரலாறு வந்து மறைக்கப்பட வேணும், அதுக்கு மேல களங்கங்கள் கற்பிக்க வேணும் என்ற நோக்கில தான் இப்படியான கதைகள் வந்து தொடர்ச்சியாக இந்த அவைகள் செய்து கொண்டே இருக்கணும். சில யூடியூப் வந்து தொடர்ச்சியா இயங்கி கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப இது உண்மையில இதுக்கு பின்னாடி என்னத்தை செய்ய வருகிறோம் என்று சொன்னால் இப்ப நாங்கள் இந்த காலத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இந்த போராட்டத்தோட இருந்த எல்லாருமே நாங்கள் மறைஞ்சிடும். அப்ப அதுக்கு பிறகு வார பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு பொய்யான கதைகள் மட்டும்தான் நிலைச்சிருக்கு, அதை அவைகள் உருவாக்குறதுக்கு பெருமுயற்சி செய்யணும். அப்ப உண்மையில நாங்கள் இந்த அந்த அந்த இளைய தலைமுறை உயிரை கொடுத்தோம்னு அவை ஒரு தரம் வானத்திலே இருந்து வரை எங்களோட கூட பிறந்தாக்கள் எங்களோட ரத்தமும் சதயமா இருந்த சகோதரங்கள் உறவுகள்லாம் அந்த தியாகத்தை செய்தது. அப்ப நாங்கள் உண்மையிலே அறம் சார்ந்து சிந்திக்கிற ஆக்கள் கொஞ்சம் ஆக்களாகுவது அது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் வெளியில விட்டு கொண்டிருக்கணும். இப்ப தெரியும், இப்ப சமூக வலைத்தளங்கள்ல தடை செய்யணும் என்று தெரியும், தடை செய்யாத முறையில சில தகவல்களை அவையால அவைய அந்த வரையறைக்கு உட்பட்டாவது நாங்கள் இந்த தகவல்களை தொடர்ந்து எங்களோட சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேணும். அதுண்ட எப்படி அந்த உன்னதமான தியாகங்களை நாங்கள் நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாட்ட இந்த வரலாறு முற்று முழுதாக மறக்கடிக்கப்படும், பிள்ளையான செய்தி எங்களோட சமூகத்துக்கு எங்களோட இளம் பிள்ளைகளுக்கு பரப்பப்படும். அப்ப இதுல வந்து உண்மையில இப்ப அவைகள் ஊதியத்துக்கு வேலை செய்து ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு கீழே செய்ய அவைகள் அதை சரியான முறையில் செய்து கொண்டு போகணும் அவையின் போக்கு. நாங்கள் அப்படி எங்களாலே அதை திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு செய்யலாட்டாலும் அறம் சார்ந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஆட்கள் வந்து இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் எங்களோட சமூகத்துக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சமூக வலைத்தளங்கள் கூட சொல்லாட்டால் கூட எங்களோட பிள்ளைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களோட பிள்ளைகளுக்கு வீடுகள்ல நாங்கள் இந்த செய்திகளை இந்த வீர வரலாற்றை எப்படி இவ்வளவு உன்னதமான தியாகங்கள் எல்லாம் செய்து இந்த வீரல் வரலாறு படைக்கப்பட்டதுன்ற அந்த செய்திகளை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கடத்த வேணும். அந்த உண்மையில கடத்தினாத்தான் இனிவரும் காலங்கள்ல எங்களோட சமூகம் வந்து அடுத்த படிநிலையை நோக்கி நகர்றதுக்கு இது மிகவும் தேவையானது. எங்களோட சமூகம் இவ்வளவு உன்னதமான தியாகங்களை ஒரு இனத்துக்காக தங்களோட உயிரை யாருமே உயிரை கொடுக்க மாட்டோம், அந்த உயிரையே கொடுத்த வேண்ட அந்த வரலாறை நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்ல வேணும். எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட குடும்பத்திலே இருந்து இதை நாங்க தொடர்ச்சியா செய்து வர வேணும். அப்படி செய்து வர்றது கூடாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நெறில முறியடிக்க இயலும். அவையோட நோக்கம் வந்து அந்த அந்த விடுதலை இயக்கத்தை அவைங்க அந்த தியாகங்களை இல்லாமலாக்கி அப்படி அதுக்கு அந்த
உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லி அதை களங்கப்படுத்தி தலைவர் ஓடிக்கிட்டார் என்று சொல்றது, இயக்கத்துக்குள்ள அவங்கள விடுதலை இயக்கத்துக்குள்ள பிரச்சனை வந்தது, ஆளையால சுட்டதுன்னு சொல்றது, இப்படியான இதுகளை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு தரம் அறம் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு இதுகளை கடத்த வேணும் என்று சொல்றதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். இது உண்மைதான். எங்களை சுத்தி இந்த செய்தி என்னத்துக்காக இந்த செய்தி பரப்பப்படுதுன்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த சின்ன பதிவு கொண்டு போட்டேன்னா, பிறகு இன்னொரு காணொளியில அறம் சார்ந்த சிந்தனை செயற்பாடு சம்பந்தமா இன்னொரு பதிவை போடுவேன். நன்றி, வணக்கம்.